அரசாங்க ரெக்கார்டில் இல்லாத ஒரு மலை கிராமத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராம் சரண் அண்ட் அவங்க ஊர் மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் காஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லோக்கல் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ராம் சரண் எப்படி வந்து நேஷனல் லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்து விளையாட்டு வீரராக மாறி தன்னோட ஊரோட விதியை மாற்றுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒன்லைனர் ஸ்டோரி. ஹலோ மூவிலவர்ஸ், நான் உங்கள் மகிழ்ச்சி கிடைச்சா இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் புச்சிபாபு சனா டைரக்ஷனில் வெளிவந்திருக்கக்கூடிய பெத்தி படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லேகாக தாங்க போயிட்டு இருக்கு. படம் வந்து இன்ஃபேக்ட் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் ஆரம்பிக்கவே செய்யுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா இழுன்னு இழுத்துருக்காங்க. 2014 ஒலிம்பிக் போட்டியில் வந்துட்டு இந்தியா 2 மெடல் தான் வாங்கியிருக்கு. அதுலேருந்து வந்து படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆந்திராவில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் வந்துட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ் நடக்குன்னு சொல்லி அந்த ஸ்போர்ட்ஸ் அதிகாரி வந்துட்டு பார்க்க வரும்போது பெத்தி பற்றின ஒரு சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் ஃப்ளாஷ்பேக்கில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தி பற்றின அவர் எவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் தெரியுமா, அவர் அடிச்சா பந்து வந்து பறக்க தான் செய்யும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விஷயமா காமிச்சு உண்மையிலே வந்து கிரிக்கெட் ரசிகர்லாம் உண்மையிலே இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அந்த விஷயம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்துட்டு லவ் எலிமெண்ட்ஸ் வந்து தேவையில்லை. இன்ஃபேக்ட் வந்து லவ் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் தூக்குனா இந்த ஸ்டோரியை வந்து எந்த அளவுக்குமே பாதிச்சிருக்காது. ஹீரோயின் வரக்கூடிய சீன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த லவ் சாங்ஸ் ஆகட்டும், டெஃபினட்டாக இந்த படத்துக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த கிராமத்தோட விதியை வந்து எப்படி மாத்துறாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனர் ஸ்டோரி. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் பிளே போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல லவ் சீன்ஸை கொண்டு போய் வச்சுக்கிட்டு சாங்ஸை வச்சுக்கிட்டு தேவையில்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. 189 மினிட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கத்திரி போட்டிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக செம்மையாக பாசிட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இன்ஃபேக்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ராம் சரண் வந்துட்டு தன்னை வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய குஸ்தி வீரனா மாத்துறாரு அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த குஸ்தி ஃபைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு. நிறைய பேருக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது தமிழில் ஏற்கனவே இந்த மாதிரி குஸ்தி ரிலேட்டடாக ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அந்த படத்தோட சில சீன்ஸ் வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக வந்தது. உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி நடக்குது. இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அவர் இன்னொரு பிளேயராக மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜெயிச்சு அதுக்கப்புறம் அவரோட ஊர் விதியை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதான் படத்தை வந்து செம்மையாக வந்துட்டு கிளைமேக்ஸில் வந்து முடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் அவரோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து மைக்கில் பேசுறது, அதுக்கப்புறம் அது மாறுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரைட் அப்பில் வந்துட்டு செம்மையாக டேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ படத்தோட பெரிய மைனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லென்த் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு ரொம்ப வேற லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு தோணுது. அடுத்து இந்த படத்தில் நடித்த நடிகளோட பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹீரோ ராம் சரண் சார் தான். இந்த மனுஷன் என்ன நடிப்புன்றீங்க, பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்தை வந்து ஒத்தால தன்னோட தோலை தூக்கி சுமந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிரிக்கெட் பிளேயராக வந்துட்டு ஸ்டைலாக ஆடுவார் பார்த்தீங்களா, அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபைட் எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து குஸ்தி வீரனாக வந்துட்டு தன்னை மாற்றுறதுக்கு வந்துட்டு முயற்சி பண்ணுவார் பார்த்தீங்களா, ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் வந்துட்டு வேற லெவலில் காமிச்சிருப்பாரு. அது மாதிரி குஸ்தி விளையாட்டுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தனமாக பண்ணியிருப்பாரு. ஸ்க்ரீனில் வந்து அந்த குஸ்திக்குண்டான அந்த ஃபைட்லாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயராக வருவார். ட்ரெய்லருமே அதை பற்றி காமிக்கல, நான் சொல்லி வந்துட்டு அதை ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. இன்னொரு பிளேயராக வருவார். அந்த பிளேயராக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அதில் ஜெயிச்சு தன்னோட ஊரோட விதியை வந்து மாற்றுவார். கடைசியில் வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் ஸ்டேஜில், வேற லெவலில் இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ராம் சரணுக்கு வந்துட்டு அவரோட ஆக்டிங் வந்து தீனி போடுற மாதிரி நிறைய சீன்ஸில் இருக்குது. பட் எனக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரசிகர்களுக்குமே பிடிச்ச சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் வந்து வரும். மனுஷன் என்ன நடிப்புன்றீங்க, பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு மிரட்டி எடுத்துருக்காங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது என்னைய மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் வந்து ராம் சரண் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்க வேணாம், பின்னி பெடல் எடுத்துருக்காரு இந்த மாதிரி சொல்லணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஜான்வி கபூர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் போர்ஷன்ஸு, லவ் சாங்ஸு, லவ் எலிமெண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நான் ஒத்துக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து தேவைப்படும், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துட்டு அவங்களோட கேரக்டர் வந்துட்டு இந்த மூவி வந்து அப்படி லைட்டாக வந்து கதையை நகர்த்திட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர்ஷன் வந்துட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் அதை கண்டினியூட்டியாக ஒரு 2 சீன் வந்து மட்டும்தான் ட்ராவல் ஆகுது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ ஒரு 2, 3 சீன் வராங்க. அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த படத்தில் வந்து பெருசாக வந்துட்டு ரைட் அப் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவானா மனுஷன் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு சிவானா வந்து குஸ்தி வாத்தியார் வருவாப்புல. அண்ட் அந்த குஸ்தி வாத்தியார் அவர் இருக்கும்போது அவரோட நடை அந்த தொனி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டலாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஒவ்வொரு சீனுமே சிவானா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சே என்னமா இருக்காருயா மனுஷன் செமத்தனமாக அவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு சீனும் தோணும். இந்த குஸ்தி ஃபைட் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபைட்லலாம் வந்துட்டு அவர் அப்படி நெஞ்ச நிமித்தி கம்பீரமாக அப்படி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அப்படி நிமிர்ந்து நிற்கும் போது நமக்கு இன்ஃபேக்ட் வந்து தமிழில் இன்னொரு படம் பார்த்துருக்கோம். அந்த படத்தோட அந்த இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மைண்டில் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். பட் சிவானா வந்து இந்த படத்தில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டெஃபினட்டாக நீங்களுமே இந்த இதை வந்துட்டு தேட்டரில் பார்க்கும்போது டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகவதி பாபு தமிழில் நிறைய படங்களில் வந்து இவர் வந்து நெகட்டிவ் கேரக்டரில் தான் நம்ம பார்த்துருக்கோம். இவர் வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் பார்க்குறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் அந்த ஊரில் உள்ள பெரிய மனுஷனா வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் வந்து இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஜெகபதி பாபா தான் இருக்குது. ஸோ இவங்கள மாதிரி வந்துட்டு நிறைய நடிகர்கள் வந்துட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. அடுத்த டெக்னிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏ ரகுமான் சார் தான் இந்த படத்தோட 2வது ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா மனுஷன் வந்து அந்த அளவுக்கு வந்து உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே வந்து பார்த்து மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எமோஷனல் சீன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து மியூசிக் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னி பெடல் எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி ரத்னவேல் அவரோட சினிமோட்டோகிராஃபி கேட்கணும். ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒளிப்பதிவு வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கிராமமாகட்டும், அந்த அதுக்கப்புறம் சாங்ஸில் வந்துட்டு அந்த மலையை சுற்றி அந்த இதெல்லாம் காமிப்பாங்க, அந்த சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும். அதுக்கப்புறம் குஸ்தியில் நடக்கும்போது வந்து புழுதி பறக்க வந்துட்டு அந்த சீன்ஸ் வந்து காமிச்சதாகட்டும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஏரியா ஆகட்டும், நைட்டில் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு நமக்கு வந்து விஷுவல் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். அடுத்து எடிட்டிங் வந்து நிவின் நூலி தான் வந்துட்டு இந்த படத்தில் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குஸ்தியில் வந்து நிறைய டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த கிரிக்கெட்டையும் குஸ்தியும் அப்படி மிக்ஸ் பண்ணி வந்து ராம் சரவணோட அந்த மூமெண்ட்ஸை வந்து காமிக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய லேகை கொஞ்சம் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எப்படி வந்து குஸ்தியில் வந்து ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறம் எப்படி அவருடைய ட்ராவல் இருக்குது, அந்த ஊரை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு செம்மையாக காமிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ரீசனுக்காக வந்துட்டு நீங்கள் தேட்டரில் ஒன் டைம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக அந்த படத்தை போய் பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காமல் எனக்கு ஒரு பர்சனலாக மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.